சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதியின் திமுக வேட்பாளரான அரவிந்த் ரமேஷ் 4 தேர்தல் பணிமனைகளை திறந்து வைத்தார். சோழிங்கநல்லூர் கிழக்கு, மேற்கு, மத்திய பகுதி மற்றும் பரங்கிமலை ஆகிய பகுதிகளில் பணிமனையை திறந்து வைத்து நிர்வாகிகளிடம் பேசிய அவர், திமுக வெற்றி பெற்றுவிடும் என அலட்சியமாக இருக்க வேண்டாம். ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று ஓட்டு கேட்கவில்லை என்றால் ஒரு சிலர் கோபித்துக் கொள்வார்கள். அனைவரும் ஒற்றுமையாக இருந்து அதிகமான வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். எல்லாரும் நம்ம ஜெயிப்போம், எல்லாரும் அதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம என்ன வேலையோ அது லாஸ்ட் எட்ஜ் வரைக்கும் நம்ம வேலை செய்யணும். அப்பதான் அங்க இருந்து ரிசல்ட் வரும் நமக்கு. அதனால நம்ம செய்யலாம், நம்ம வெற்றி பெற்றுருவோம், நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க மக்கள் அலட்சியமா. கூட இருக்கிறவர்கிட்ட விட நீ ஓட்டு கேட்கலாம் கோச்சுப்பாரு. கூட இருக்கிறவர்களை வீட்டுக்கு போய் நோட்டீஸ் கொடுக்கலாம் கோச்சுப்பாரு. இது தேர்தல் காலம் என்பது எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. என் வீட்டுக்கு வரல ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், இல்ல ஒரு ஒன்றியத்தில் நிர்வாகி என் வீட்டுக்கு வரலையே, ஒரு வார்டு உறுப்பினர் அங்க இருக்கிற பொதுமக்கள் என் வீட்டுக்கு ஒரு ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர் வரலையா, ஒன்றிய கவுன்சிலர் வரலையா, இப்படி எல்லாரும் எதிர்பார்ப்பது அது நியாயம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.